பாசுபதம் பெறாவிடில் அசுரர்களை வெல்வது அரிது. அப்பெரும் சக்தியை பெறுவதற்கு சிவபெருமானை சரணடைங்கள், அவரை தவிர வேற கதி இல்லை, சிவபெருமானை தவிர வேற கதி இல்லை அப்படின்னு ராமபிரானுக்கு அகஸ்தியர் சொன்னதோட 36 ஸ்லோகங்கள் இந்த 3ஆம் அத்தியாயத்தில் பூர்த்தியாகிறது. ஞானம் பெறுவது மட்டுமே மோட்சத்துக்கு வழி அப்படிங்கிறத விவேக சூடாமணி அப்படிங்கிற கிரந்தத்தில் பகவத்பாதாள் நமக்கு சொல்லியிருக்கார். ந கச்சதி வினா பானம் வியாதிரௌஷத சப்ததா வினா அபரோக்ஷ அனுபவம் பிரம்மசப்தைன முச்சதே அப்படிங்கிற ஸ்லோகம் பகவத்பாதாள் நமக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா, மருந்துன்னு சொன்னால் மட்டும் வியாதி போயிடாது, மருந்தை சாப்பிடணும். அதுபோல் அபரோக்ஷ அனுபூதி பெறணும். எதனால் அப்படின்னா, சிவபக்தி பண்ணால் அந்த அனுபவம் கிடைச்சிரும், மோட்சம் கிடைக்கும், மோட்சம் கூட கிடைக்கும். அப்பேற்பட்ட சிவபக்தி உனக்கு பிறர்க்கரிய பராக்கிரமத்தை கொடுக்கும். அதனால நீ வியாதிக்கு மருந்து என உச்சரித்தால் மட்டும் போதாது, வியாதிக்கு மருந்து சாப்பிட வேண்டும். அகம் பிரம்மம் சோகம் என்ற சொற்கள் சொல்வதால் மட்டுமே ஒருத்தன் மோட்சத்தை அடைய முடியாது. மெய்ப்பொருளை நாடி அனுபவத்தை பெற்றால் மட்டுமே உயர்ந்த நிலையை அடைகிறான் மனிதன் சொல்லி, இந்த சிவபெருமான் எப்பேற்பட்டவர் அப்படின்னா, உற்றாரை இல்லான் உடன்பிறப்பும் தானறியான், பெற்றாரை இல்லா பெருமையன், கற்றாரும் காண கிடைக்க இல்லான், கண்டக்கால் நல்லினியான், பேணத்தகுமவன் பித்து. சிவபக்தி பண்ணா எனக்கு பித்து பிடிச்சிரும்னு நீங்க யாராவது சொல்லுவா உங்களை, ஆனா அந்த பித்து உங்களுக்கு நல்லதுங்கிறார். பேணத்தகும் அவன் பித்து. சிவநாமத்தை சொல்றேன், சிவபெருமானே நினைச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. எதனால அப்படின்னா, உற்றார் யாரும் கிடையாது அவருக்கு, உடன்பிறப்பும் அவருக்கு கிடைக்காது, யாரும் கிடையாது, பெற்றாரும் இல்லை, யாரும் அம்மா அப்பா யாரும் கிடையாது, கற்றாரும் காண கிடைக்கில்லான் அப்படிங்கிறார். அப்படின்னா புஸ்தகமாக படித்து அதனால அந்த ஞானம் பெற்றது போல நமக்கு ஒரு பிரமை ஏற்படும். இந்த புஸ்தகம் படிச்சுட்டேன், அந்த புஸ்தகம் படிச்சுட்டேன், இதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு கற்பனை நமக்கு ஏற்படும். அதனால பகவான் உனக்கு கிடைச்சிருவானா? கிடைக்க மாட்டான். கண்டக்கால் நல்லினியான் அப்படின்னா அப்படிலாம் கிடைக்க மாட்டான். பக்தி பண்ணா கிடைச்சிருவான். கிடைச்சா அவன் உனக்கு இனியவன், உன் வாழ்வுக்கு இனியவன், எல்லாத்துக்கும் இனியவனான எம்பெருமான் நல்லினியான், பேணத்தகும் அவன் பித்து. அவனை பக்தி பண்ணி அவனை பேணுவது அப்படிங்கிறது உனக்கு உத்தமமானதுன்னு பாடி ஒரு உபதேசம் பண்றார்.